அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 15/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:22 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க, ஆனால் அது நடக்கலையா? முக்கியமாக திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தோஷங்கள் இருக்கும்போது இது மாதிரி நடக்கிறது தடைப்பட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் தோஷ நிவர்த்தி சரியான ஒரு பரிகார பலன்கள்லாம் செய்யும்போது அவையெல்லாம் சரி செய்யப்படும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைய முடியும். இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலமாக பயன்பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள். கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நண்பர் வீட்டு திருமணத்தில் பங்கு கொண்டு மகிழ்வீர்கள். இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வலுவான நிதி ஆதாரத்தை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஏழை மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு தானங்கள் கொடுப்பது மிகவும் நன்மையான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். கடவுளினுடைய ஆசையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள். இன்று திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைப்பது உறுதி. சக பணியாளர்களால் தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் இருவரும் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது. இதனால் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். அதிக பொறுப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். உணவு முறையில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நாளாக அமையலாம். பொறுமையை கையாள வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். சக பணியாளர்களோடு நல்லுறவு பராமரிப்பதில் பிரச்சனை காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கவனமாக பேச வேண்டும். இன்று துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் சிறப்பானதாக இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொதுவாக சிறந்த நாளாக அமைகிறது. நீங்கள் மிகவும் கவனமாக செயலாற்ற வேண்டும். புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக திருப்தி காண்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காண முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் மேம்படும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்காது. இன்று அதிக பலன்கள் எதிர்பார்க்க இயலாது. குழப்பம் நிலவக்கூடியதாக அமையலாம். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உதவிகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக இருக்கும். நீங்கள் திட்டமிட்டு ஆற்றலோடு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்க நீங்கள் எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. காய்ச்சல் மற்றும் தலைவலி காணப்படலாம்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக இன்று நம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. பணியை பொறுத்தவரை சில பணிகளை நீங்கள் காண கடினமாக உழைக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு அதனால் பலன்கள் சிறப்பாக அமையும். பணியில் வெற்றி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அகந்தை உணர்வு காணப்படலாம். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம். இதன் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம். சூழ்நிலையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அனுகூலம் குறைவானதாக இருக்கலாம். அதிர்ஷ்டத்தை விட முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம். ஓய்வெடுக்க நேரம் குறைவாக காணப்படலாம். சிறப்பான பலன் காண திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக உங்களது துணையோடு ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது. எனவே எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. அதிக செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள். இதனால் பதட்டம் காணப்படலாம். ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இன்று திருப்தி நிலவும். பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சமநிலை உறவை பராமரிப்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல நட்புறவு காணப்படும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிக பொறுப்புகளும் பதட்ட நிலையும் காணப்படலாம். இறை வழிபாட்டின் மூலமாக மனதை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது. பணியிட சூழலும் சிறப்பாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக எதிர்மறை தன்மை குறைந்து காணப்படலாம். இதனால் உங்களது துணையோடு உங்கள் உணர்வுகளை நல்ல விதத்தில் பகிர்ந்து கொள்ள இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணம் காணப்படலாம். பெரிய அளவிலான புதிய முதலீடுகள் சம்பந்தமான எந்த விதமான முடிவையும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறிது குறைந்து காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம். எனவே சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. அதிக பொறுப்புகள் காணப்படலாம். குடும்பத்திற்கு அதிகமான பண செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை கவலையை கொடுக்கலாம். அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அதிகமான கவனம் இழக்க வாய்ப்புள்ளது. இதனால் பின்தங்கி இருப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும். இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக கடினமான சூழ்நிலையை சமாளிக்க முடியும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். அவரை நண்பர் போல நடத்துவதன் மூலமாக ஆரோக்கியமான உறவு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை மிதமான பணப்புழக்கம் காணப்படலாம். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஆற்றல் மூலமாக வெற்றி காண்பீர்கள். மனது தெளிவாக இருக்கும். எனவே உங்களுடைய செயல்களை சிறப்பாக ஆற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலை வாய்ப்புகள் நம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோடும் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய பணம் காணப்படும். பணத்தை பொறுத்தவரையில் திருப்தியான நிலை இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக நீங்கள் இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.